அப்பா நவீன் வந்தாச்சு. எப்படி நச்சுன்னு 4 பைட் கன்ஃபார்ம். ஹே ஹலோ சார். ஹலோ பின்னாடி போக வந்துட்டாங்க. எந்த விஐபி இன்டர்வியூ பண்ணாலும் அவங்கள டென்ஷன் பண்ணி அவங்க 4 கடி கடிக்கிற வரைக்கும் விட மாட்டாரு. ஓ கடிக்க விட்டு படம் பிடிக்கிறதுக்கு பேர் தான் பைட்ஸ் பேரோ. உனக்கு தான் காமெடி வராதுல, எதுக்கு ட்ரை பண்ற? புது ரிப்போர்ட்டரா? பிரதமர் யாரு தெரியுமா? எனக்கும் தெரியாது விடு. மச்சி இந்த கட்சி தலைவர் செம்ம கலரா இருப்பாரான்டா. தலைவர் பார்த்திருக்கியா நீ? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தலைவரே. நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எங்க கட்சியோட தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. 5 வருஷமா கடுமையா எதிர்த்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, உங்களோட அறிக்கையை மக்கள் நம்புவாங்களா? நம்ம நாட்டில் தேர்தல் உடன்பாடு மாறி மாறி வர்றது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஒரு கட்சியோட கொள்கைங்கிறது வேற, தேர்தல் உடன்பாடுங்கிறது வேற. இது இது அரசியல்ல பாடம். அடுத்து வேற. உங்கள் தேர்தல் அறிக்கையில முதல் பக்கத்திலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் 3 டாட் விட்டுருக்கீங்க. ஒரு திகில் பட டைட்டில் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பிளாங்கா விட்டுருக்கீங்க. அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்தா எதுவுமே செய்ய போறதில்லைங்கிறத சொல்லாம சொல்லிருக்கீங்களா? ஒரு தேர்தல் அறிக்கையை முழுமையா படிக்காம அட்டையை மட்டும் பார்த்துட்டு பிரஸ் மீட்டுக்கு வரவங்களுக்கு இப்படித்தான் கேட்க தோணும். வேற யாராவது நல்ல விதமா கேளுங்க. சாரி சார், உங்க டிவி ரிப்போர்ட்டர் இன்னும் வரல. ஹலோ மிஸ்டர், நான் என்ன ஆளுங்களை செட்டப் பண்ணி கேள்வி கேட்க வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, உங்களுக்கு செட்டப் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பிரஸ் மீட்ல 2வது கேள்விக்கே டென்ஷன் ஆறீங்களே, இத தேர்தல் பயம் எடுத்துக்கலாமா? யாருக்கு பயம்? உனக்கு தான் என்ன பார்த்தா பயம். அதனால தான் என்ன சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறேன். இந்த வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, உங்களை பார்த்தா எங்க எல்லாருக்கும் பயம் தான். அதான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எல்ஐசி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தோம். என்ன கேள்வி கேட்கற? என்ன தகராறு பண்றியா? என்ன கல்டா பண்றியா? என்ன சீண்டி பாக்குறியா? ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டான். ஞாபகம் வச்சு சுகர் டேப்லெட் கொடுங்க. ஏடா விடுறியா? தலைவரே, வேட்டி கலந்து போறீங்க. சோசியல் மீடியால நாங்க காமெடி பண்றதுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுங்க. நாரதா, நவீன நாரதா, வந்த காரியம் நிறைவேறி விட்டதல்லவா? சாப்பாடு போட்டுருப்பாங்களே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வந்தோம் தின்னோம் போனோம் கூடாதியா. பத்திரிகையாளர்னா ஒரு கெத்து வேணுமியா. போன் அடிக்குது. வேலை நேரத்துல என் லவ்வர் கால் பண்றான். வர்ற கோபத்துக்கு சொல்லு டார்லிங், இப்ப வந்துடுற. இல்ல உன்னை கிளம்பி வந்துடுறமா. பொலிட்டிஷியன்னா பாயிரான், ஒண்ணுனா பம்புறான். இது பெருசு.